வணக்கம். நமது ரெயின்போ 360 சேனலில் புதிதாக வள்ளுவர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தை நடத்தி வரும் பாரம்பரிய ஜோதிடத்தில் 33 வருட அனுபவம் உள்ள திரு எஸ். நாராயண ஐயர் அவர்கள் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார். நேயர்கள் தங்களுக்கு தேவையான ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு கேள்விகளை எழுப்பி விடை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் தங்களது வாழ்வில் இடரான காலகட்டங்களில் அல்லது ஜோதிட ஆலோசனைகளை பெற்று தீர்வு காண வேண்டுமென்றால் நங்கநல்லூரில் வசித்து வரும் ஜோதிட வித்வான் திரு எஸ். நாராயண ஐயர் அவர்களை நீங்கள் நேரிலோ அல்லது அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். ஐயா, இந்த காலகட்டங்களில் கடன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வாங்கிறதா இருந்தாலும் கொடுக்கறதா இருந்தாலும் எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், நான் கடன் வாங்கலாமா, இப்படி பல சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கு தீர்க்கும் வகையில் கடன் என்ற தலைப்பில் தாங்கள் மக்களுக்கு அறிவுரை கூறுங்கள். கடன் எல்லாரும் வாங்கலாம் சார். அதற்கு உங்களுடைய ஜாதகம் இடம் கொடுக்கணும். அந்த கடன் லாங் டேர்ம் லோனா ஷார்ட் டேர்ம் லோனா, அந்த லோன் உங்களை முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குமா அல்லது இந்த கடன் உங்களுக்கு கஷ்டத்தையோ அல்லது உயிரை குடிக்குமா என்பது தான் முக்கியம். இன்றைக்கி கடன் வாங்கலைன்னா அவங்க முன்னுக்கு வர்றது ரொம்ப கடினம்னு ஆகிப்போச்சு. அதனால் நம்ம ஜாதகத்தை வச்சு கடன் பட்டால் அதை சீக்கிரத்தில் நிவர்த்தி பண்ணிக்கொள்ள முடியுமா என்பது தான் பார்க்க வேண்டும். லக்னாதிபதி ஆதாயஸ்தானாதிபதி 6 கூடையனோட சம்பந்தம் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்துன்னு சொன்னால் இந்த கடனை முழுமையாக வாங்கி அனுபவித்து அதில் லாபத்தை அடைந்து கடனையும் கட்டி முடித்து விடுவார். நல்ல பேரோடு வெளியில் வந்து விடுவார். லக்னாதிபதி கடன் ஸ்தானாதிபதி 8ஆம் லாபாதிபதி சம்பந்தப்பட்டுன்னா கடனை வாங்கி 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 கடைசியில் வாழ்க்கை அவமானப்படுவார், கட்ட முடியாமல். இது ரெண்டும் இருக்குது. அதனால் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஜாதகத்தை ஓரொருவரும் பார்த்து கொள்வது நல்லது. இது சினிமா துறையில் இருக்கலாம். சாதாரணமாக இன்றைக்கி ஐடி ஊழியர்கள் ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு கடன் வாங்கலாமா? அந்த மாதிரி இன்னும் சில பேர் முதல் கடன் வாங்கி முதல் போடணும், தொழில் விருத்தியாகும். சில பேர் முதல் போட்டு தொழில் நடத்தக்கூடாது. அதனால் இந்த கடன் எனப்படுவது இந்த மாதிரி ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சரியான வழி சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது சில பேர் கேட்குறாங்க, சார் நான் எந்த நாளில் வாங்கலாம், நான் கடனை எந்த நாளில் நான் திருப்பி செலுத்தலாம், எப்படியாப்பட்ட இடங்களில் கடன் வாங்கலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். இன்றைக்கி கடன் வாங்கிறதுக்கு தகுதி இருந்தும் கடன் கொடுக்கறது இல்லையே. என்கிட்ட 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுன்னு எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேங்க்காரங்க கொடுத்துருவாங்களா? ப்ராப்பர்ட்டி 10 கோடி இல்லை 20 கோடி ரூபா போகிறோம், நான் நம்புகிறேன், இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கி வச்சுக்கிறேன், நீ மந்த்லி இஎம்ஐ எப்படி கட்டுவ, உனக்கு அதில் தகுதி இருக்கா, நீ உனக்கு எங்கேருந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான தகுதி எங்கேருந்து வருது மந்த்லின்னு கேட்பான். அதனால் தயவுசெய்து சில பழைய பஞ்சாங்கங்களை விட்டு விடுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா, இன்கம் இருந்தால் தான் உங்களுக்கு கடன் கிடைக்கும். இன்கம் இல்லாமல் யாரும் உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. எந்த பேங்க்லேயும் சரி, ப்ரைவேட் பார்ட்டியும் சரி, அது எந்த விதத்துலையும் போனாலும் மீட்கவும் முடியாது. அப்புறம் அதனால் உங்களுக்கு திருப்பி கட்டக்கூடிய தகுதியும் இருக்க வேண்டும். நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டியும் அவங்க அடமானமாக போட்டுப்பாங்க. அதுதான் நான் கடன்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுதான் கடன், அதுதான் கிளைம் பண்ண முடியும். மற்ற விதத்தில் கடன்லாம் கடன் இல்லை. அதுக்கு ஜோசியம் பதில் சொல்லாது. கடன் வாங்கி வீடு கட்டலாமா, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலாமா, இப்படிங்கிறது தான் கேள்வி. சில வேளைகளில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற பொழுது, அந்த பொண்ணு வேலை பார்க்குற பொண்ணாக இருக்கிற பொழுது, அதன் பேரில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரில் இவன் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணால் கூட அந்த பொண்ணே இவனுடைய கடனை அடைச்சி கொடுத்துரும். ஸோ அப்படியும் இருக்குது. அந்த பொண்ணு நமக்கு அனுகூலமாக நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற வரைக்கும் அது செய்யும். அப்படி தான் எல்லாமே. அதனால் சில பேருக்கு சிநேகிதர்களால் கடன் பட்டாலும் சிநேகிதர்களால் அடைக்க முடிகிறது, சில பேருக்கு பெண் பிள்ளைகளால் அடைக்க முடிகிறது, அதனால் இன்னும் சில பேருக்கு உற்றார் உறவினர்களால் முடியாது. இதெல்லாம் வாய்ப்புகள் இருந்து ஜாதகத்தில் பார்த்து தீவிர ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு இந்த யோசனையை தெரிவித்தால் அந்த கடன் அவர்களை வாழ வைக்கும். சார் இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்க, நான் எங்கே சார் கடன் வாங்கலாம், எனக்கு நீங்கள் சொல்கிறபடி எனக்கு மாத வருவாய் இவ்வளவு இருக்குது, இஎம்ஐ கட்டுறேன், எனக்கு எப்படியான வாங்கணுங்கிற ஒரு எண்ணம், வீடு, இது என்னுடைய கனவுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர்களுடைய ஜாதகத்தில் கடன் வாங்கக்கூடிய யோகியதையை பார்த்துட்ட பிற்பாடு
குரு சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டால் நீ எல்ஐசி போ, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அதில் போ. இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் போ. குரு சூரியன் சனி சம்மந்தப்பட்டதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க் ஐ மீன். அதுக்கு அடுத்தபடியாக வெறும் சனி சூரியன்னாக்க இந்த நிதி வகையறா இருக்குது பாருங்கள், அதில் போகலாம். நிதி நிறுவனங்கள் அவங்க இன்றைக்கி கொடுக்குறாங்களே அந்த மாதிரியான பேங்க் அல்லாத நிதி நிறுவனங்களில் போய் கடன் வாங்கலாம். இந்த கடனை வந்து அடுத்தபடியாக சார் எனக்கு இந்த தசாபதி முடிய எனக்கு ஷார்ட் டேர்மாக வாங்குறது நல்லதா அல்லது லாங் டேர்மாக வச்சுக்கிட்டுமா? இன்றைக்கி யார் பண்ணாலும் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா சிறிய வயசாக இருந்ததுன்னு சொன்னால் 30 வருஷம் பேங்க்கில் போட்டு கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல நீங்கள் 30 வருஷம் கட்டுக்க பின்னாடி ப்ரீ க்ளோசர் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. அது ஆதாயமா அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். அதுக்கப்புறமா இப்போ இந்த யார் பேரில் வாங்கலாம்? அடுத்தது சார் நான் கடன் நான் கட்டுறேன், ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்கலாம் அப்படின்ற கேள்வி வரும். நான் கடனாளியாக இருந்துட்டு போகிறேன், என் ஜாதகத்தை வச்சு வாங்குன்னு சொல்கிறீங்க. அப்போ மனைவி பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? அவங்க பேரில் இருக்கட்டும். இன்றைக்கி பேங்க்லலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. வருமானம் உங்கள் பேரில் இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி அவங்க பேரில் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவும் அது அனுகூலமாக இருக்குமா இருக்கு. கடன் நான் சொன்னபடி கடன் ப்ரீ க்ளோசர் பண்ணியாச்சு, அதில் ப்ராப்ளமே இல்லை. ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குது? துணைவியார் பேரில் இருக்குது, லைஃப் பார்ட்னர் பேரில் இருக்குது. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்களால மிகப்பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்கிற பொழுது இந்த ப்ராப்பர்ட்டியில் டிஸ்பியூட் வந்துடும். அப்போ அதையும் யார் பேரில் வாங்கலாம் அப்படிங்கிறதும் வரும். இந்த கடன்னு சொல்கிறதுனால இதெல்லாம் அதில் வந்துடும். இது கடன் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோன்னு சொன்னாலே மார்க்கேஜ் லோன், மற்ற எந்த கடனும் இதில் வராது. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆயின் என்னுடைய மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மேற்கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம். நன்றி.